ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டை மத்திய அரசு தராவிடில் 20,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படலாம். பட்ஜெட் உரையில் அமைச்சர் தகவல். தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி வாய் திறக்காத வெற்று அறிக்கையான திமுக அரசின் பட்ஜெட். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். வரும் 24ஆம் தேதி வரை தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. கும்பகோணம், திருநாகேஸ்வரம் பகுதிகளில் உள்ள கோவில்களில் வரும் திங்கட்கிழமை சின்னம்மா வழிபாடு. சூரியனார், அக்னீஸ்வரர் திருக்கோவில்களிலும் சுவாமி தரிசனம் செய்கிறார். மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வாய்ப்பு. அமெரிக்கா எச்சரிக்கை. புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் எதிரொலி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை விரைவு. காங்கிரஸ் கட்சிக்குள் சீர்திருத்தங்களை செய்யவே சோனியா காந்தி விரும்புகிறார். உடன் இருப்பவர்கள்தான் தடையாக இருப்பதாக கட்சியின் மூத்த தலைவர் வீரப்ப மொய்லி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி வந்த பிறகு மாநில அரசின் வரி வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறைக்கு 82 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 22-23ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காகிதமில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநில அரசின் வரி வருவாய் பாதிக்கப்படுவதாகவும், ஜிஎஸ்டி இழப்பீடு நடைமுறை முடிவுக்கு வந்த பின் 20,000 கோடி ரூபாய் வரி இழப்பை தமிழகம் சந்திக்கும் எனவும் கூறினார். ஜிஎஸ்டி இழப்பீடு நடைமுறையை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து போராடும் என்றார். தமிழகத்தில் வெள்ள தடுப்பு பணிகளுக்கு முதற்கட்டமாக 500 கோடி ரூபாயும், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்காக 4,816 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. தமிழ் மொழிக்கும் பிற சர்வதேச மொழிகளுக்கும் இடையேயுள்ள தொடர்பை ஆராயும் குழுவிற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். தமிழ் வளர்ச்சித்துறைக்கு பட்ஜெட்டில் 82.86 கோடி ரூபாயும், சமூக வலைதள பொய் பரப்புரைகளை தடுக்க காவல்துறையில் சமூக ஊடக சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டில் 7 இடங்களில் அகழாய்வு, 2 இடங்களில் தள ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தொல்லியல் ஆய்வுகளுக்காக 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு ரூபாயும், விழுப்புரம், ராமநாதபுரத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். நவீன முறையில் நில அளவை பணிகளை மேற்கொள்ள ரோவர் இயந்திரம் வாங்க 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காவிரி நீர் வடிநில பகுதிகளை சீரமைக்க 3,384 கோடி ரூபாயும், டெல்டா கடைமடை பகுதிகள் வரை தூர்வாரும் பணிகளுக்கு 80 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், சுய உதவிக்குழு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க 4,130 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
வேளாண் பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பட்ஜெட் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் என்றும், வரும் 24ஆம் தேதி மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு முதலமைச்சர் பதிலளித்து பேசுவார் என்றும் திரு அப்பாவு கூறினார். அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கப்பட்டதில் நாளை 19/3/2022 அன்று தமிழகத்தினுடைய வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதென்றும், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, திங்கள், செவ்வாய், புதன் 21, 22, 23 ஆகிய 3 நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே விவாதத்தில் கலந்து கொண்டு வரவு செலவு திட்டத்தின் மீது விவாதம் செய்து எதிர்க்கட்சி தலைவர் அனைவரும் அன்றுடன் பேசி முடிப்பார்கள். 24ஆம் தேதி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர்களும் பதிலுரை கூறுவார்கள். தொடர்ந்து துணை நிதிநிலை அறிக்கைகள், முக்கியமான தீர்மானங்கள் இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு 24ஆம் தேதியுடன் இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெறுகின்ற விவாதம் முடிவுற்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் அவர்களும் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் பதிலுரையோடு சட்டமன்றம் நிறைவு பெறும். தமிழகத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் எதிர்பார்த்த பல அறிவிப்புகள் வெளியாகவில்லை. குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை அறிவிப்பு வெளியிடப்படாததால் பெண்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். திமுக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை இப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வெளியிட்டார். ஆனால் அவற்றில் பல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக குடும்பத் தலைவிகளுக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை அறிவிப்பு, நீட் விலக்கு, சிறையில் உள்ள இஸ்லாமியர் விடுதலை உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டது. இதுகுறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் உள்ளாட்சித் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மகளிருக்கான உதவித்தொகை பட்ஜெட்டின் போது விரைவில் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இத்திட்டம் குறித்து கருத்து தெரிவித்த நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் பயனாளிகளை கண்டறியும் பணி நடைபெறுவதாக குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் இன்றைய பட்ஜெட் அறிவிப்பில் இல்லத்தரசிகளுக்கான உதவித்தொகை குறித்த செய்தி வெளியாகும் என பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியாகாததால் பெண்கள் கடும் அதிருப்தியில் ஆழ்ந்துள்ளனர். கும்பகோணம், திருநாகேஸ்வரம் பகுதிகளில் உள்ள கோவில்களில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வரும் திங்கட்கிழமை வழிபாடு நடத்துகிறார். சூரியனார், அக்னீஸ்வரர் உள்ளிட்ட திருக்கோவில்களிலும் சின்னம்மா சுவாமி தரிசனம் செய்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புரட்சித்தாய் சின்னம்மா வரும் 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு தஞ்சை அருளானந்தம் நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சாலியமங்கலம், திருக்கருக்காவூர், தாராசுரம் வழியாக சென்று கும்பகோணத்தில் உள்ள அருள்மிகு கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு அருகில் உள்ள அருள்மிகு சாரங்கபாணி மற்றும் அருள்மிகு சக்கரபாணி திருக்கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். அதனையடுத்து அகராத்தூர், திருமங்கலக்குடி வழியாக அருள்மிகு சூரியனார் திருக்கோவிலுக்கு சென்று ஸ்ரீ சூரிய பகவானை சின்னம்மா வழிபடுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு கஞ்சனூரில் உள்ள அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று ஸ்ரீ சுக்கிர பகவானை தரிசனம் செய்கிறார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் சின்னம்மா சுவாமி தரிசனம் செய்கிறார். அதனையடுத்து அருகில் உள்ள ஐயாவாடியில் அமைந்துள்ள அருள்மிகு பிரத்யங்கரா தேவியை தரிசித்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு பண்டாரவடை, ஐயம்பேட்டை வழியாக புரட்சித்தாய் சின்னம்மா தஞ்சாவூர் சென்றடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலின் போது திமுகவினர் அளித்த வாக்குறுதிகளை பற்றி வாய் திறக்காத வெற்று அறிக்கையாக திமுக அரசின் பட்ஜெட் உள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். இல்லத்தரசிகளுக்கு வழங்குவதாக சொன்ன 1000 ரூபாயை நிதிநிலை சரியான பிறகு பார்க்கலாம் என தட்டி கழித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தலுக்கு முன்பு திமுகவினர் அளித்த வாக்குறுதிகள் பற்றியோ மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலோ அறிவிப்புகள் இல்லாத வெற்று அறிக்கையாக தமிழக அரசின் பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அரசின் கடன் சுமை மேலும் உயர்ந்து 6.5 லட்சம் கோடி அதிகரித்திருப்பது கவலை அளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் நிதியாண்டு நெருக்கடி மிகுந்ததாக இருக்கும் என நிதியமைச்சர் அபாய சங்கை ஊதியிருப்பது அவர் கொடுத்த அறிவிப்புகளை எப்படி செயல்படுத்தப் போகிறார் என்ற கேள்வியையும் ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதற்கேற்றாற்போல் இல்லத்தரசிகளுக்கு வழங்குவதாக சொன்ன 1000 ரூபாயை நிதிநிலை சரியான பிறகு பார்க்கலாம் என தட்டி கழித்திருக்கிறார். நகை கடன் தள்ளுபடி போல் இதுவும் மக்களை ஏமாற்றும் திமுகவின் மற்றொரு மோசடியாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இது தவிர சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், பெட்ரோல் டீசல் விலையை லீட்டருக்கு 5 ரூபாய் குறைப்பது, கல்வி கடன் ரத்து, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் நேரத்து கவர்ச்சி வாக்குறுதிகளை பற்றி பட்ஜெட்டில் எதுவுமே பேசாமல் பூசி மெழுகியிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் இந்த உதவித்தொகையை வழங்கினால் மட்டுமே திட்டத்தின் நோக்கம் முழுமையடையும். சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதை பார்க்கும்போது திமுகவினர் முன்பு மிகவும் சிங்காரமாக செயல்படுத்தியதை போல எந்த திட்டமும் அமைந்துவிடக் கூடாதே என்ற ஆதங்கம் எழுகிறது. அரசு நிலங்களை நீண்ட கால குத்தகைக்கு விடப்போவதாக பட்ஜெட்டில் கூறப்பட்டிருப்பது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எழுந்த நில அபகரிப்பு புகார்களை நினைவு ஊட்டுவதோடு அதை போன்றே அரசு நிலங்களும் அபகரிக்கப்படுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு மிகப்பெரிய தோல்வியை தழுவிய சமத்துவபுரங்களை சீரமைக்கிறோம் என்கின்ற பெயரில் 190 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பது வீணானது. அதற்கு பதிலாக தமிழகத்தில் பல்வேறு நிலைகளில் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களின் நலனுக்காக அந்நிதியை செலவழிக்கலாம். மொத்தத்தில் நேரடியாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள் இல்லாத நிதிநிலை அறிக்கையாக தமிழக அரசின் பட்ஜெட் அமைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய பெண்கள் திருமணத்திற்காக மாண்புமிகு அம்மாவால் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் கைவிடப்படுவதாக திமுக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய பெண்கள் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு அம்மாவால் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. அந்த வகையில் ஏழை எளிய பெண்களின் திருமணத்திற்கு உதவும் வகையில் தாலிக்கு தங்கம் என்ற திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் இன்றைய சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் கைவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நிதித்துறை செயலாளர் திரு முருகானந்தம் இத்திட்டம் கைவிட்டதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து அய்யனார் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு கார்கள், இருசக்கர வாகனங்கள், பாபநாசத்தில் இருந்து கோவிலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகள், வேன்கள் என பல்வேறு வாகனங்களில் வருகை தந்தனர். தொடர்ந்து இன்று சொரிமுத்து அய்யனார் கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பக்தர்கள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்ததன் பேரில் ஏராளமான பக்தர்கள் சிறுவர் ஆற்றில் புனித நீராடி சுவாமிக்கு பொங்கலிட்டு தரிசனம் செய்தனர். பாபநாசம் முதல் சொரிமுத்து அய்யனார் கோவில் வரை ஆங்காங்கே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பாபநாசம் வனச்சோதனை சாவடி, லோயர் வனச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்து சென்றன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதியில்
மழையால் நெற்கதிர்கள் பாதிக்கப்பட்டதற்கு நிவாரணம் வழங்கக் கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆவுடையார் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் சில மாதங்களுக்கு முன்னால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பெரும் மழையால் சேதமடைந்ததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கக் கோரியும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் முயற்சியை மத்திய அரசு உடனே தடுத்து நிறுத்தக் கோரியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி கட்சிக்குள் சீர்திருத்தங்களை விரும்பும் நிலையில் அவரை சுற்றியுள்ளவர்கள் செயல்படுத்த விடாமல் தடுத்து வருவதாக மூத்த தலைவர் திரு வீரப்ப மொய்லி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைமை மீது G23 மூத்த தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்து வரும் நிலையில் ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு வீரப்ப மொய்லி சோனியா காந்தியை குறிவைத்து G23 தலைவர்கள் கட்சியை பலவீனப்படுத்துகின்றனர் என குற்றம் சாட்டினார். ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்பதால் காங்கிரஸ் தலைவர்களோ தொண்டர்களோ பீதியடைய வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். பாஜக மற்றும் பிற கட்சிகள் போக்குவரத்து பயணிகள் போல வருவார்கள் போவார்கள் என குறிப்பிட்ட அவர் காங்கிரஸ் தான் நிலைத்திருக்கும் என்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்சி உறுதியுடன் இருக்க வேண்டும், நம்பிக்கை இழக்கக்கூடாது எனவும் திரு வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு பின்னர் ஏற்படும் அரசியல் கொந்தளிப்பை பாஜக தாங்காது என்றும் திரு வீரப்ப மொய்லி விமர்சித்தார். புயல் எச்சரிக்கை காரணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் புறப்பட்டுச் சென்றனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் எனவே கனமழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் அரக்கோணம் ராஜாளி கடற்படை விமான தளத்தில் இருந்து துணை கமாண்டன்ட் திரு வைத்தியலிங்கம் தலைமையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 130 வீரர்கள் அதிநவீன மீட்பு கருவிகளுடன் புறப்பட்டுச் சென்றனர். ஏழை எளிய பெண்கள் திருமணத்திற்காக மாண்புமிகு அம்மாவால் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தை திமுக அரசு கைவிட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் திரு ராமதாஸ் இதனை தொடர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திரு ராமதாஸ், மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டத்தை ரத்து செய்தது ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்துள்ளார். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு நிதி மற்றும் தங்கம் வழங்கும் தாலிக்கு தங்கம் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பொது விநியோக திட்டத்திற்கான மானியம் 1000 கோடி ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ள திரு ராமதாஸ், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி, மின் கட்டணத்தை மாதம் ஒருமுறை வசூலித்தல், தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு மட்டுமே வேலை ஆகிய திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது வருத்தம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேட்டோவில் யுக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது போர் தொடுத்த ரஷ்யாவின் தாக்குதல் இன்று 23வது நாளாக தொடர்கிறது. யுக்ரைனின் பல்வேறு நகரங்களை கைப்பற்றி வரும் ரஷ்ய படைகள் தலைநகர் கீவ், கார்கிவ், மரியோபோல் ஆகிய நகரங்களில் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் பென்டகன் விடுத்துள்ள அறிக்கையில் யுக்ரைன் நாட்டின் பாதுகாப்பான பகுதிகள் ரஷ்யாவிற்கு சவாலை தருவதால் ரஷ்யாவின் மனித சக்தி மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட ஆயுதங்களின் எண்ணிக்கை குறைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக நீண்டகால பொருளாதார மந்த நிலைக்கு ரஷ்யா உள்ளாகலாம் என்றும் இந்த போர் தொடர்ந்து நீளும் பட்சத்தில் அதன் விளைவுகள் ரஷ்யாவை பலவீனப்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரஷ்ய அதிபர் புதின் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக விரைவில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் லட்சியங்களால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்த மாத்ருபூமி நாளிதழ் தொடங்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
கேரளாவில் பிரபல மாத்ருபூமி மலையாள நாளிதழின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. கேரளாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மாத்ருபூமி நாளிதழ் 1923ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்களான KP கேசவ மேனன், K மாதவன் நாயர், அம்பலக்க கருணாகர மேனன், குரூர் நீலகண்டன் நம்பூதிரிப்பாட், K கேளப்பன் ஆகியோர் நாளிதழை தொடங்கினர். இத்தகைய சிறப்பு பெற்ற மாத்ருபூமி மலையாள நாளிதழின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். பின்னர் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், மகாத்மா காந்தியின் லட்சியங்களால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்த மாத்ருபூமி நாளிதழ் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஆங்கிலேயருக்கு எதிராக நாட்டு மக்களை ஒன்றிணைக்க இந்தியா முழுவதும் நிறுவப்பட்ட செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளின் புகழ்பெற்ற பாரம்பரியத்தின் முக்கிய பகுதியாக மாத்ருபூமி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். யோகா போன்ற அரிய கலைகள் மற்றும் மகளிர் பாதுகாப்பு தொடர்பான கருத்துக்களை பிரபலப்படுத்துவதில் இதுபோன்ற ஊடகங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா விதிமுறைகளை மீறி கூட்டம் கூட்டியதாக முன்னாள் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நில அபகரிப்பு வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் திருச்சி கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் கையெழுத்திட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி திருச்சி கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் திரு ஜெயக்குமார் இன்று கையெழுத்திட வருகை தந்தார். இந்நிலையில் கொரோனா விதிமுறைகளை மீறி கூட்டம் கூட்டியது, பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு செய்வது உள்ளிட்ட பிரிவுகளில் முன்னாள் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் மீது திருச்சி கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யக்கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தக்காளி, சின்ன வெங்காயத்தை தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சின்ன வெங்காயம், தக்காளி ஆகியவை கடுமையான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. சின்ன வெங்காயம் கிலோ 30 ரூபாய்க்கு விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோன்று தக்காளி கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. இந்த விலை வீழ்ச்சியால் கடன் வாங்கி விவசாயம் மேற்கொண்ட விவசாயிகள் மிக கடுமையான நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே சின்ன வெங்காயம், தக்காளியை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்து கொள்முதல் செய்து அரசே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளியை தரையில் கொட்டி விவசாயிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், கட்டுப்படியான விலை கொடுக்க வேண்டும் என்று இன்று அந்த விளைபொருட்களை மனதில்லாமல் கொண்டாந்து நாங்கள் சாலையில் கொட்டி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்து வருகிறோம். 2014 மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்ன தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் MN சாமிநாதன் கமிட்டியினுடைய அறிக்கையை, பரிந்துரையை நாங்கள் அமல்படுத்துவோம் சொன்னாங்க. 8 ஆண்டுகள் ஆச்சு, இதுவரைக்கும் பண்ணல. 2009 நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாங்க? நாங்கள் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதையும் பண்ணல. விவசாய விளைபொருட்கள் விலை ஏறிடுச்சுன்னு சொல்ற சமூகம் இன்று விலை இறங்கி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து கண்ணீரில் இருக்கும் பொழுது யாருமே இந்த விவசாய சமூகத்தை கண்டுகொள்வதில்லை. அதே போல வங்கிகளிலோ அல்லது தனியாரிடமோ கடன் வாங்கித்தான் இந்த பயிர் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு கட்டுப்படியான விலை இழுக்கலைன்னா நாளைக்கு நாங்க விவசாயிகளுடைய கடனை கேட்டு வங்கிகளோ மற்றவங்களோ நெருக்கும் பொழுது விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆண்டுக்கு 10,000 விவசாயிகள் இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்வது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு வெட்கக்கேடான செயல். ஆகவே தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் உடனடியாக செயல்பட்டு இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இந்த காய்கறிகளை எல்லாம் கொள்முதல் செய்து அரசே பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்கும். தூத்துக்குடி பூ சந்தையில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மல்லிகைப்பூ மற்றும் பூ மாலைகள் விலை 2 மடங்கு அதிகரித்து காணப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள பூச்சந்தைக்கு தெய்வ செயல்புரம், ஒட்டப்பிடாரம் போன்ற பகுதிகளில் இருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகின்றன. இந்நிலையில் இன்று பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் சாஸ்தா கோவிலுக்கு செல்ல அதிக அளவில் பூ மாலைகள் வாங்கி செல்வதால் பூ மாலையின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 40 இருந்து 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பூமாலை ஒன்று 80 ரூபாயில் இருந்து 90 ரூபாயாக விலை உயர்ந்து காணப்படுகிறது. இதேபோல கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை பூவின் விலை இன்று கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சாஸ்தா கோயில்
ஜாஸ்தி இருக்கிறதுனால பூக்கள் வந்து விலை வந்து கூட போகுது. 30 ரூபா 40 ரூபா விற்கிற மாலை வந்து இன்றைக்கி மக்கள் வந்து 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஆச்சு. மல்லிகைப்பூ வந்து கிலோ 800 ரூபா போகுது. மல்லிகைப்பூ வந்து சீசன் இல்லைங்கனால மல்லிகைப்பூ ரேட்டு கூட தான் போகுது. மாலைக்குள்ள செண்டுப்பூ வந்து விலை கம்மியாக போனாலும் கெட்டுறதுக்கு ஒரு ஆள் தட்டுப்பாடு காரணத்தினால பூக்கள் விலை வந்து கூட தான் போகுது. வியாபாரங்கள் பூ கடையில் வியாபாரம், மாலைகளும் நல்ல வியாபாரம் ஐயா. எங்களால் கெட்டி கொடுக்க முடியல. மாலை 50 60 தட்டுப்பாடாக ஓடிக்கிட்டு இருக்குய்யா. பூவெல்லாம் சகத காலம் தான். பூ விலை வியாபாரிகளுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுய்யா. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க. நாங்களும் பூக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஐயா. சென்னையில் வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்தியா முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான சவுகார்பேட்டை, யானைக்கவுனி, புரசைவாக்கம் ஆகிய இடங்களில் ஹோலி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி வண்ணப் பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் பூசியும், தண்ணீரில் வண்ண நிறங்களை கலந்து ஒருவர் மீது ஒருவர் பீச்சி அடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொரோனா கட்டுப்பாடுகளால் 2 ஆண்டுகள் ஹோலி கொண்டாட்டங்கள் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு சிறப்பாக ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருவதாக வடமாநிலத்தவர்கள் தெரிவித்தனர். கோவையில் ஹோலி பண்டிகையை வடமாநிலத்தவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் வட மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் தங்கள் குடும்பத்தினர்களோடு வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஹோலி பண்டிகையையொட்டி இப்பகுதியில் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வட மாநில பெண்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வட மாநிலங்களில் மட்டுமே கொண்டாடப்பட்டு வந்த ஹோலி பண்டிகை தற்போது தென் மாநிலங்களிலும் பரவலாக கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீன் வளர்ச்சிக் கழக டீசல் விற்பனை நிலையத்தில் தனியாரை விட கூடுதல் விலைக்கு டீசல் விற்பனை செய்வதை கண்டித்தும், மானிய விலையில் டீசல் வழங்க வலியுறுத்தியும் படையாறு மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த படையாறு துறைமுகத்தில் இருந்து நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் மூலம் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்குவதற்காக துறைமுகத்தின் வளாகத்திலேயே மீன் வளர்ச்சிக் கழகத்தால் டீசல் விற்பனை நிலையம் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்கு மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் விலை உயர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து படையாறு பகுதி மீனவர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீன் வளர்ச்சிக் கழக டீசல் விற்பனை நிலையத்தில் தனியாரை விட கூடுதல் விலைக்கு டீசல் விற்பனை செய்வதால் கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் 73 ரூபாய்க்கு மானிய விலை டீசல் வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா படையாறு மீன்பிடி துறைமுகத்திலேருந்து கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து 350 விசைப்படகு, 250 பைப்பர் படகு, 200 நாட்டு படகு உள்ளதுங்க. எங்களுக்கு வந்து கன்சூமர் பங்கு இங்கே இருக்குது. 15 நாளைக்கு பிறகு ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். 1 மாத காலமாக டீசல் விலை அதிகமாக இருக்குது. அதுலேயும் இன்றைய தினம் வந்து எங்களுக்கு 120 ரூபா டீசல் சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து தனியார் பங்கில் உள்ள விலைக்கு எங்கள் பங்கில் கொடுக்கணுன்னு நம்ம தமிழக அரசு கேட்டுக்கிறோம். உடனே தமிழக அரசு தலையிட்டு எங்களுக்கு நல்ல தீர்வு காணணும்னு நாங்கள் தாய்மொழியும் கேட்டுக்கிறோம். நாகர்கோவில் வட்டார கல்வி அலுவலரை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச புத்தகங்களை சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு கொண்டு சேர்க்க அரசு வழங்கி வரும் வாகன கட்டணத்தை கல்வித்துறை அதிகாரிகள் கையாடல் செய்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 2019 நடைபெற்ற ஜாக்டோஜிய வேலைநிறுத்த போராட்ட காலத்தை தமிழக அரசானது நிவர்த்தி செய்த பிறகும் அதற்கான நிலுவை ஊதியத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இதுவரையிலும் இந்த கல்வி அலுவலர் லதா என்பவர் வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்தும் இளையோர் மூத்தோர் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்காக நாகர்கோவில் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்த பிறகும் அந்த உத்தரவினை திருப்பி அனுப்பி மீள பரிசீலனைக்கு திருப்பி அனுப்பியுள்ளார். இப்படி ஒவ்வொன்றாக வஞ்சிக்கக்கூடிய
அந்த சூழலில்தான் இந்த போராட்ட நடவடிக்கை இங்கே கண்டன போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலவச திட்டங்களுக்கு நேரடியாக பள்ளிகளுக்கே கொண்டு விநியோகம் செய்ய வேண்டும் என்பது தமிழக அரசுடைய உத்தரவு. ஆனால் இந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் இங்கே தலைமை ஆசிரியர்களை வரவைத்து புத்தகங்களையும் நோட்டுகளையும் இலவச பொருட்களையும் எடுத்து செல்ல சொன்னார்கள். அதன்படி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அலைகழிப்பு மட்டுமல்ல பண விரயம் ஏற்படுகிறது. அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இவர் இந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் கபலீகரம் செய்துள்ளார். அடுத்ததாக தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.